I am Dr. Elarasi, obstetrician and gynecologist, laparoscopic surgeon, ART specialist, cosmetic gynecologist, Mahalakshmi Multi-Speciality Hospital and Maha Fertility Center, உளுந்தூர்பேட்டை. நம்ம இன்னைக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணும் பொழுது பெயின் இருக்கிறது நார்மலா அப்டாமலா நம்ம வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின்காண்டி தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம். ஆக்சுவலாக என்டி ஸ்கேன் பண்ணும் பொழுதுமே நமக்கு பொசிஷன் கரெக்டாக இல்லை, கொஞ்சம் அழுத்தி பார்த்தா தான் என்டி தெரியும். சில நேரங்களில் டக்டர்ஸ்னு அதில் பார்க்குறது அதுவுமே கொஞ்சம் அழுத்தி அந்த பொசிஷனில் வச்சு நம்ம எடுத்தால் தான் அது தெரியும். அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் அழுத்தி பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பெயின் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் அதை 4D ப்ரோப் வச்சு நம்ம பார்ப்போம். அது கொஞ்சம் ஹெவியான ப்ரோபு. ஆக்சுவலாக 4D ப்ரோபில் தான் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி தான் அனாமலி ஸ்கேனும். அனாமலி ஸ்கேனில் நமக்கு பேபியோட பொசிஷனு, லைக்கர் இருக்கிறது, அதை தவிர நம்ம பார்ட்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம திரும்ப வெவ்வேறு இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும். வேறு பொசிஷனில் படுக்க வச்சு பார்க்க வேண்டியிருக்கும். இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பேபி திரும்பினதுக்கு அப்புறமா பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு சில நேரங்களில் பெயின் ஃபீல் பண்ணுவீங்க. அது நார்மலான விஷயம் தான். அதுக்கு எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அனாமலி ஸ்கேனும் என்டி ஸ்கேன் அப்பயுமே உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க இருங்க கொஞ்ச நேரம் தான் இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம். அதுக்காக நம்ம அல்ட்ராசவுண்டையும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம பேபியை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். டாக்டராலையும் அதை சொல்ல முடியும்.